தைப்பொங்கல் மனசுக்கு சந்தோஷமான நாள். பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஸ்லோகம் படிச்சுட்டு, பிள்ளையார் கோயிலுக்கு என் குடும்பத்தில் உள்ளவங்க போனவங்க வர்றதுக்குள்ளே அவசர அவசரம்னு வீட்டுக்கு வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி, வீட்டில் நான் ஒரு சின்ன நவகிரகம் வச்சுருக்கேன், அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி என் மனசு சந்தோஷத்தை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், பிள்ளையார்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நவகிரகத்தை மனசில் நினச்சி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே குடும்பத்தில் நல்லதாகவே நடக்கும். நமக்கு எதுவும் கிரக தோஷம் இருந்தால் பிள்ளையாரே அதை நிவர்த்தி, அது வந்து நம்ம கெடுதல் பண்ணாத அளவுக்கு பிள்ளையார் பார்த்துப்பார். நமக்கு கவசமாக இருந்து அவர் பார்த்துப்பார். வந்து அவசர அவசரம்னு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி மறுபடியும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சேன். ஏன்னா இப்போ தான் பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன், வீட்டில் வேறு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே செஞ்சிட்டேன். பார்த்தா பொழுதோட என் பொண்ணு சாயந்தரமாக என்னை பார்க்குறதுக்கு என் பொண்ணு வந்துட்டு, இது எனக்கு மனசு சந்தோஷம். மாட்டு பொங்கல் இன்னைக்கு பிரதோஷம், என்னால் கோயிலுக்கு போக முடியல. என் பொண்ணை கூட உதவிக்கு வச்சுக்கிட்டேன். அம்மா நேற்று தானம்மா சாமி கும்பிட்டோம், சரிம்மா நான் செய்கிறத பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு என் பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு, என் பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு விளக்கேற்றி சாமி படத்தெல்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல. அந்த கோயிலில் என்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டே, கோயிலுக்கு போனால் நம்ம என்ன செய்வோம் அதை மனசில் அப்படியே நினச்சிக்கிட்டே, மகா கணபதியே போற்றி. நான் விரும்பி கும்பிட்ற தெய்வம் மாயூரநாதர், அவையாம்பிகை. அவங்கள போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் மனசில் சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து சேரும். மயிலாடுதுறையில் இருக்க அவரை போய் பாருங்கள், நல்லதே நமக்கு நடக்கும். அந்த மாயூரநாதரை சுற்றி எத்தனை தெய்வங்கள் இருக்குது. சிவன் கோயிலுக்கு போனால் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அந்த சுற்றி இருக்கிற தெய்வங்களை மனசில் நினச்சிக்கிட்டு அவரை மனசார வேண்டுங்க. சிவபெருமான அன்பான கடவுள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இது வேணும் அது வேணும் கேட்க வேணாம். உங்களுக்கு என்ன தேவை அவரே வந்து செய்வார். யார் மூலயமாக வந்து உனக்கு செய்யறதுக்கு உதவி பண்ணுவார். தனியாக தான் நான் எங்கே போனாலும் போவேன், தனியாக போகிறோமேன்னு பகவானை மனசில் நினச்சி வருந்தி கேட்பேன். துணைக்கு ஆள் வந்துடும், எப்படியும் வந்துடுவாங்க எனக்கு துணைக்கு ஆள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இன்னைக்கு பிரதோஷம், சிவன் கோயிலுக்கு தொலைவுல போகணும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அந்த சிவபெருமான அந்த சாமி கும்பிட்டு சிவனுக்கு நந்தனாருக்கு அபிஷேகம் ஆகி, எம்பெருமானுக்கு அபிஷேகம் ஆகி, சாமிக்கு அலங்காரம் பண்ணி தூக்கி சுற்றி வருவாங்க. அதை பிரதோஷம் போயிடுவேன். இந்த பிரதோஷத்துக்கு என்னால் போக முடியல, என்னால் வீட்டில் இருந்தே நான் சாமி தரிசனம் பண்ணிட்டேன். அதேமாரி நீங்களும் கும்பிடுங்க. சாமியை மனசில் நினச்சி, அந்த தெய்வங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் மனசில் நினச்சி ஓம் நம சிவாய சொல்லுங்கள். அந்த கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். புகழோட வாழ்வாயாக, அழியா புகழோட வாழ்வாயாக, அழியா புகழோட வாழ்வாயாக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.